திருவள்ளூர் புல்லரம்பாக்கத்தில் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி ஆக்கிரமிப்பில் உள்ள கோவிலை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வரும் நிலையில் ஆக்கிரமிப்பில் உள்ள கோவிலை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து அங்குள்ள மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆக்கிரமிப்பில் உள்ள கோவிலை அகற்ற அதிகாரிகள் வந்தபோது சிலர் தடுத்து நிறுத்தியதால் அங்கே பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. கொட்டும் மழையிலும் சிலர் போராடி வருவதால் திருவள்ளூர் ஊத்துக்கோட்டை சாலையில் போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களையும் எமது செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்கலாம். பாலாஜி, வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். திருவள்ளூர் அருகே புல்லரம்பாக்கம் பகுதியில் உள்ள அருள்மிகு ருக்மணி சத்யபாமா சமேத கோபாலகிருஷ்ண ஸ்ரீ சந்தான விநாயகர் கோவில் உள்ளது. இக்கோவில் சாலையின் நடுவே இருப்பதாக தனிநபர் ஒருவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார். அந்த வழக்கின் தீர்ப்பில் அதாவது சாலையின் நடுவே குறுக்கே உள்ள கோவிலை அகற்றக் கோரி உயர்நீதிமன்றமானது உத்தரவு பிறப்பித்திருந்தது. இதன் அடிப்படையில் தற்போது சம்பவ இடத்திலே 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர், வருவாய்த்துறையினர், திருவள்ளூர் டிஎஸ்பி, தமிழரசி உள்ளிட்டோர் சம்பவ இடத்தில் கோவிலை இடிக்க வந்திருந்தனர். இதனை எதிர்ப்பு தெரிவித்து, அதாவது கோவிலை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மக்கள் கோவிலை இடிக்கக்கூடாது என காவல்துறையினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதையடுத்து சம்பவ இடத்திலே காவல்துறையினரின் மீறி சாலை மறியலில் ஈடுபட்டனர். கொட்டு மழையில், அதாவது எதிர்ப்பு தெரிவித்து கொட்டு மழையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இவர்களை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்ட காவல்துறையினரையும் மீறி ஒரு சிலர் வாகனங்களுக்கு, அதாவது அவர்களை கைது செய்து வாகனங்கள் ஏற்ற முயன்ற போது குண்டுக்கட்டாக காவல்துறையினர் ஒரு சிலரை வாகனங்கள் ஏற்றி வந்தனர். அந்த எதிர்ப்பையும் மீறி நபர் ஒருவர் அந்த வாகனத்தில் ஏற்றிய வாகனத்தின் அடியில் படுத்துக் கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டார். இதன் காரணமாக 5க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அவரை வாகனத்திற்கு கீழிருந்து அப்புறப்படுத்த ஒரு 10 நிமிடத்திற்கும் மேலாக போராடி அவரை வாகனத்திற்கு கீழிருந்து எடுத்து வாகனத்தில் ஏற்றினர். இதனால் இப்பகுதியில் தற்போது பரபரப்பு நிலவி வருகிறது. இப்பகுதியில் 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு கோவிலை இடிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக புல்லரம்பாக்கம் பகுதியில் தொடர்ந்து பரபரப்பு நிலவி வருகிறது.